அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு விண்ணப்பிப்பது எப்படி அப்படின்ற பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுல பேப்பர் 1, பேப்பர் 2 அப்படின்னு சொல்லி இருக்கு. அதுல இடைநிலை ஆசிரியர்களாக பணிபுரிய விரும்பும் ஆசிரியர்கள் பேப்பர் 1 வந்து எழுத வேண்டும். அந்த பேப்பர் 1க்கு எப்படி நம்ம ஆன்லைன்ல அப்ளை பண்றது அப்படின்ற பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு உங்க மொபைல் அல்லது லேப்டாப் இருக்கக்கூடிய ப்ரௌசரை ஓபன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசரோட சர்ச் பார்ல trp.tn.gov.in அப்படின்னு என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓபன் ஆகும். அங்க இம்பார்ட்டன்ட் லிங்க்ஸ்க்கு கீழே அப்ளை ஆன்லைன் சொல்லிட்டு நியூ அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பேப்பர் 1 யாருக்கெல்லாம் எலிஜிபிள், பேப்பர் 2 யாருக்கெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். இடைநிலை ஆசிரியர்கள், அதாவது 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்கள் வந்து பேப்பர் 1 வந்து அப்ளை பண்ணணும். 6 முதல் 8 அல்லது 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்கள் பிஎட் முடிச்சவங்க வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் 2க்கு வந்து அப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் பேப்பர் 1 எப்படி அப்ளை பண்றது அப்படின்ற பத்தி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பேப்பர் 2 எப்படி அப்ளை பண்றது அப்படின்ற பத்தி பார்க்கலாம். அதுக்கு அப்ளை நவ் அப்படின்னு சொல்லி இருக்கு பாருங்க, ஆக்ஷன் கீழே, அதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் கேட்கும். அந்த இடத்துல இமெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர் கேட்டிருப்பாங்க. உங்களுடைய இமெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர் ரெண்டுமே கையில் வச்சுக்கோங்க. ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய இமெயில் ஐடி அந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய இமெயில் ஐடியை நீங்க என்டர் பண்ண ஆரம்பிச்சோடனே ஃபுல்லா என்டர் பண்ணதுக்கு அப்புறமா வெரிஃபை இமெயில் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து அடிஷனலா ஒரு ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகும். அதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆர் யூ ஷூர் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதுக்கு வந்து ஓடிபி சென்ட் பண்ணவா இந்த மெயில் ஐடிக்கு அல்லது சேஞ்ச் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. கரெக்டா என்டர் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ் சென்ட் ஓடிபியை கிளிக் பண்ணிக்கோங்க. இமெயில் ஐடி தவறா இருந்துச்சுன்னு சொன்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எஸ் சென்ட் ஓடிபியை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மெயில் ஐடிக்கு, நீங்க பதிவு பண்ண மெயில் ஐடிக்கு வந்து சென்ட் பண்ணிருப்பாங்க. அந்த ஓடிபி வந்து பாத்தீங்கன்னா இமெயில ஸ்பாம் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதுல இருக்கும். நீங்க அதை வந்து செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. உங்களுடைய மெயிலை ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு இன்பாக்ஸ்ல இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுங்க. மேக்ஸிமம் இன்பாக்ஸ்ல இருக்காது. எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்பாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிஆர்பி இமெயில் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஓடிபி சென்ட் பண்ணிருப்பாங்க. அந்த ஓடிபியை வந்து இங்க நீங்க என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிட்டு வெரிஃபை கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இமெயில் வந்து வெரிஃபைடு அப்படின்னு சொல்லி வந்துடும். நெக்ஸ்ட் உங்களுடைய மொபைல் நம்பர் என்டர் பண்ணணும். அந்த மொபைல் நம்பர் நீங்க வந்து கையில வச்சுக்கோங்க. என்டர் பண்ணிட்டு திரும்ப வெரிஃபை மொபைல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. திரும்ப மறுபடியும் எஸ் சென்ட் ஓடிபியை கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்கன்னா நீங்க ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஓடிபியை நீங்க வந்து பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வந்திருக்கும். அதை நீங்க இங்க பார்த்து என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிட்டு வெரிஃபை கொடுத்துருங்க. வெரிஃபை கொடுத்துட்டீங்கன்னா மொபைல் வெரிஃபைடு அப்படின்னு சொல்லி வந்துடும். நெக்ஸ்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கீழே சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பேஜ் வந்து லோட் ஆகும். நீங்க வந்து பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க பேப்பர் 1க்கு. உங்களுக்கான யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மெயில் ஐடிக்கு வந்து சென்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அப்ளை நவ் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ளை நவ் நீங்க கிளிக் பண்ணி கண்டினியூஸா நீங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அப்ளை பண்ணலாம். அல்லது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து பாத்தீங்கன்னா சென்ட் பண்ணிருப்பாங்க. அது வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது, நீங்க வந்து இதை லாக் அவுட் பண்ணிட்டு திரும்ப நீங்க வந்து லாகின் பண்ணும்போது யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சு கூட நீங்க வந்து லாகின் பண்ணிக்கலாம். அதுக்கு உங்க மெயிலை நீங்க ஓபன் பண்ணிக்கோங்க. திரும்ப மறுபடியும் இன்பாக்ஸ் போங்க. ஸ்பேம் போங்க. ஸ்பேம் ஓபன் பண்ணீங்கன்னா டிஆர்பி பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கான யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்க வந்து லாகின் பண்ணும்பொழுது இந்த யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை பயன்படுத்தி நீங்க லாகின் பண்ணிக்கலாம். நீங்க இப்ப லாகின் பண்ணிட்டீங்க ஆல்ரெடி. இப்போ வந்து நீங்க கண்டினியூஸா வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். இன்கேஸ் நீங்க வந்து 2 ஸ்டெப் வந்து அப்ளை பண்ணிட்டு திரும்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா லாக் அவுட் ஆயிருச்சு அல்லது வந்து ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் இல்ல அப்படின்னு சொன்னா நீங்க வந்து லாக் அவுட் பண்ணிக்கோங்க. லாக் அவுட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டைம் நீங்க திரும்ப லாகின் பண்ணும் பொழுது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க இந்த யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை பயன்படுத்தி நீங்க வந்து லாகின் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா திரும்ப அப்ளை நியூவை நீங்க கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி பேஜஸ் வரும். இங்க சைன் இன் கொடுத்துருக்காங்க பாருங்க, நீங்க இங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கேட்கும். இப்போ இந்த யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை நீங்க அப்படியே காப்பி பண்ணி கூட நீங்க காப்பி பண்ணி
திரும்ப லாகின் பண்ணிக்கலாம். ஸோ திரும்ப பாஸ்வேர்ட் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுதான் பாஸ்வேர்ட். நீங்கள் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக என்டர் பண்ணிருக்கீங்களான்னு. 6SP இதெல்லாம் கரெக்டாக இருக்கா, கேப்ஸ் ஸ்மால்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இப்போ திரும்ப நீங்கள் சைன்இன் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு இந்த பேஜஸ் வந்துடும். ஸோ இது சேவ் பண்ணாலும் சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ திரும்ப மறுபடியும் நீங்கள் அப்ளையை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜஸ் வந்துடும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்துக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னும் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம் டேட் எப்போ அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்துட்டீங்கன்னா ஆப்ஷனல் லாங்குவேஜ் அப்ளைட் ஃபார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு டீட்டெயில்ஸாக நீங்கள் வந்து அப்டேட் பண்ண உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கிராஸ்ல இருக்குது கிரீன் கலர்ல டிக்னு வந்திருக்கும். பாருங்க போஸ்ட் டீடைல்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே நம்ம ஸ்க்ரோல் பண்ணி வந்துட்டு ஆப்ஷனல் லாங்குவேஜ் அப்டேட் ஃபார்ம் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு சில லாங்குவேஜஸ் வந்து நம்ம கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து நம்ம தமிழை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு இங்கே தெரியக்கூடிய செக் பாக்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா பாருங்க அந்த போஸ்ட் டீடைல்ஸ் வந்து கிரீன் கலர்ல வந்துருச்சு. நெக்ஸ்ட் டீடைல்ஸ் ஆஃப் த அப்ளிகண்ட் அப்படின்றது ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்களுடைய நேம் அப்படியே என்டர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் ஷீட் அதாவது 10th மார்க் ஸ்டேட்மெண்ட்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்கே என்டர் பண்ணிட்டு இங்கே உங்களுடைய இனிஷியல் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே கிளிக் பண்ணி உங்களுடைய ஜெண்டர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே ஓட்டர் வேலிட் ஃபார் ஃபோட்டோ ஐடி கார்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி இதில் எந்த ஐடி கார்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கையில் வச்சிருக்கீங்களோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆதார் கார்டு வச்சிருக்கீங்கன்னா ஆதாரை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இங்கே உங்களுடைய ஆதார் நம்பரை நீங்கள் வந்து என்டர் பண்ணணும். நெக்ஸ்ட் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் ஆஸ் பர் SSLC மார்க் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுடைய SSLC அதாவது 10ஆம் வகுப்பு மார்க் ஸ்டேட்மெண்ட்ல என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதை நீங்கள் வந்து இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபாதர் நேம் கேட்டிருப்பாங்க. ஃபாதரோட நேம் இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இனிஷியல் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இங்கே மதரோட நேம் அம்மாவோட பேரை இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இனிஷியல் இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நேஷனாலிட்டி அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ இந்தியன் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்துருங்க. ஸ்டேட் கேட்டிருப்பாங்க. ஸோ நம்ம தமிழ்நாடு. ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரிலீஜியன் கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் சரியான ஒன்றை பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கம்யூனிட்டி டீடைல்ஸ். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ நீங்கள் எந்த கம்யூனிட்டியோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நேம் ஆஃப் த சப்கேஸ்ட். ஸோ அதில் நீங்கள் என்ன சப்கேஸ்ட் அப்படின்றதையும் சரியான ஒன்றை நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் உங்களோட ஃபாதரோட நேம் யாரோட நேம் இருக்குது, அப்பாவோட நேம் இருக்குது, அம்மாவோட நேம் இருக்கான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க. அப்பா பேர் இருந்துச்சுன்னா அப்பாவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் யூஸ் பண்ணதான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ அதை எஸ் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் யார் உங்களுக்கு வந்து வழங்கினது, அந்த அதிகாரி யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தாசில்தாரா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஸோ சரியான ஒன்றை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அந்த டேட்டு எப்போ வந்து அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து வழங்கினாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் அந்த டேட் வந்து அந்த சர்டிஃபிகேட்லேயே இருக்கும். ஸோ அதை பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டினுடைய நம்பர் கேட்டிருப்பாங்க. இதுவும் அந்த சர்டிஃபிகேட்லேயே இருக்கும். ஸோ அதை பார்த்து நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே தெரியக்கூடிய 2 செக் பாக்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் ஆஃப் த அப்ளிகண்ட் அதுவுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கிரீன் கலரில் டிக் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ உங்களுடைய ஃபுல் அட்ரஸை ஃபுல்லாகவே இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிட்டி, ஸ்டேட்டு, அடுத்து டிஸ்ட்ரிக்ட் இது எல்லாமே நீங்கள் என்டர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பின்கோடு இதெல்லாம் என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதே அட்ரஸ் தான் பெர்மனன்ட் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் ரெண்டும் ஒரே அட்ரஸாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஸோ இங்கே டிக் பண்ணிக்கோங்க. ஸோ கம்யூனிகேஷன்ஸ் வேறு பெர்மனன்ட் வேறு அப்படின்னு சொன்னால் நீங்கள் இது வந்து இந்த இடத்துல வேறு கூட நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆசிரியர் விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் வந்து பெர்மனன்ட் அட்ரஸாக இருக்கும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மதுரையில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பார், ஸ்டே பண்ணியிருப்பார். கம்யூனிகேஷன் அட்ரஸ் வந்து மதுரையாகவும் பெர்மனன்ட் அட்ரஸ் இப்படி மாறி கூட வரலாம். ஸோ ரெண்டும் உங்களுக்கு ஒன்றா இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த பாக்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே ஒன்றா வந்துடும். நெக்ஸ்ட் கீழே வந்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர் வந்து என்ட்ரி ஆயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இந்த செக் பாக்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு டிஃபரெண்ட்லி ஏபிள்ட் பர்சன் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. கிளிக் பண்ணிவிட்டு எஸ்ஆர் நோன்றதை பார்த்து சரியான ஒன்றை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு திரும்ப அந்த செக் பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பாருங்கள் இப்போ 4 இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் டிக் ஆயிடுச்சு. நம்ம 4 இது வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ 5வது டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். ஸோ இதில் நீங்கள் என்னென்னலாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் SSLC முடிச்சிருப்பீங்க,
ஸோ ஹச்எஸ்சி முடிச்சிருப்பீங்க. அடுத்து வந்து டிப்ளமா 4 இயர்ஸ் டீச்சர் ட்ரைனிங், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த பிஎட்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, 12th முடிச்சோடனே 4 வருஷம் அந்த இது முடிச்சிருக்கீங்களா, அல்லது இந்த 2 இயர்ஸ் டிடிஎட் அது முடிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஸோ சரியான ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்துட்டீங்கன்னா 10th ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி மார்க் ஸ்டேட்மெண்ட் சர்டிஃபிகேட் நம்பர், அது வந்து உங்களுடைய மார்க் ஸ்டேட்மெண்ட்லேயே கார்னரில் டாப்பில் மேலே இருக்கும், அதை என்டர் பண்ணிக்கோங்க. மோட் ஆஃப் ஸ்டடி நீங்கள் ரெகுலராக ப்ரைவேட்டா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. நேம் ஆஃப் த இன்ஸ்டியூஷன் உங்களுடைய மார்க் ஸ்டேட்மெண்ட்டில் கீழே கொடுத்துருப்பாங்க உங்கள் ஸ்கூலோட நேம், ஸோ அதை நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நேம் ஆஃப் த போர்டு, தமிழ்நாடு ஸ்டேட் போர்டா என்னன்னு சொல்லி சரியான ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் த தமிழ் இஸ் எ பார்ட் 1 லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ ஸ்டடிட் இன் தமிழா இல்லை நாட் ஸ்டடிட் தமிழான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ இவங்க வந்து ஸ்டடிட் இன் தமிழ், ஸோ அதனால் நம்ம அதை செலக்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங், அதாவது 10th நீங்கள் வந்து எந்த இயர் வந்து பாஸ் பண்ணீங்க அது சர்டிஃபிகேட்லேயே கீழே கொடுத்துருப்பாங்க. பாஸ் அண்டு இயர் ஆஃப் மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங் சொல்லி அதை நீங்கள் இங்கே கிளிக் பண்ணி இயரை கரெக்டாக நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ 2002னா 2002 அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிவிட்டு அது எந்த மாதம் 2002 மே அப்படின்னு அப்படின்னா என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பெர்சன்டேஜ், அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் 500க்கு எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அதை பெர்சன்டேஜில் மாற்றணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 250னா 250/500 × 100 போட்டிங்கன்னா சம்திங் வரும். ஸோ அதை நீங்கள் இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மீடியம், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு தமிழா என்னன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து 10th. நெக்ஸ்ட் அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா ஹச்எஸ்சி, அதாவது மேல்நிலை வகுப்பு 12ஆம் வகுப்பு, ஸோ அதுக்கான மார்க் ஸ்டேட்மெண்ட்டுக்கான சர்டிஃபிகேட் நம்பர் இதுவுமே பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்டில் டாப்பில் கார்னரில் மேலே இருக்கும். நெக்ஸ்ட் மோட் ஆஃப் ஸ்டடி ரெகுலராக ப்ரைவேட்டான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. நேம் ஆஃப் த இன்ஸ்டியூஷன் உங்களுடைய ஸ்கூல், அதாவது நீங்கள் 12th எந்த ஸ்கூலில் படிச்சீங்களோ அந்த நேம். நெக்ஸ்ட் நேம் ஆஃப் த போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு தான். தமிழ் பார்ட் ஆஃப் த லாங்குவேஜ்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் அதை என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங் இதுவுமே பார்த்தீங்கன்னா மார்க் ஸ்டேட்மெண்ட்டில் கீழே கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதை பார்த்து சரியாக செலக்ட் பண்ணிக்கோங்க. பீரியட் ஆஃப் ஸ்டடி அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் 12ஆம் வகுப்பு எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம், அதாவது பார்த்தீங்கன்னா 1 இயர்லேயே முடிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ வந்து ஜூன் 2002லேருந்து மார்ச் 2003 வரைக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அதை நீங்கள் சரியாக பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பர்சன்டேஜ், அதாவது பார்த்தீங்கன்னா 1200க்கு எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க × 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு பர்சன்டேஜ் வந்துடும். ஸோ அதை நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மீடியம், ஸோ இதையும் நீங்கள் கிளிக் பண்ணி தமிழ் மீடியமா என்ன அப்படின்றத சரியானதை ஒன்று பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்துட்டீங்கன்னா டிடிஎட், அதாவது டீச்சர் எஜுகேஷன்ஸ், அவங்க டிப்ளமா இன் டீச்சர் எஜுகேஷன் அண்ட் ஸ்பெஷல் ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து நம்ம இங்கே வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறது மட்டும்தான். ஸோ நீங்கள் இது செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் 4 இயர்ஸ் பிஎட், அதாவது ஒருங்கிணைந்த பிஎட் அது வந்துடும். ஸோ நம்ம இங்கே என்ன மேலே செலக்ட் பண்ணியிருக்கோமோ அதற்கான டீட்டெயில்ஸ் மட்டும் நம்ம இங்கே என்டர் பண்ணணும். ஸோ இவங்க வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுமே நீங்கள் வந்து டெட் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லை அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் டிப்ளமா இன் டீச்சர் எஜுகேஷன் கோர்ஸ் நேம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ நார்மலாக ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸ்பெஷல் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் இந்த மன வளர்ச்சி குன்றிய மாணவர்களுக்கான ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ்க்கான டீச்சர் ட்ரைனிங் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இதை செலக்ட் பண்ணிக்கிறணும். இல்லை ரெகுலர் ஆனதுன்னு சொன்னால் நீங்கள் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்க ரெகுலர் அப்படின்றனால நான் அதை செலக்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்பெஷல் கேட்டகரியிலே நீங்கள் என்ன அது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ இது நாட் அப்ளிகபிள், ஸோ அதனால் நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஸ்பெஷல் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருந்தீங்கன்னா இதில் சரியான ஒன்றை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்ஸ்டியூஷன், நீங்கள் டீச்சர் ட்ரைனிங் எங்கே படிச்சீங்க இது உங்களுடைய மார்க் ஸ்டேட்மெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொடுத்துருப்பாங்க இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து யூசிஜியால் வந்து அங்கீகரிக்கப்பட்டதான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து ஆம் அப்படின்றனால நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய மார்க் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கும், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பீரியட் ஆஃப் ஸ்டடி, நீங்கள் எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரைக்கும் டீச்சர் ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி பண்ணீங்க படிச்சிங்க அப்படின்ற வரங்களை இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மோட் ஆஃப் ஸ்டடி ரெகுலராக என்ன டிஸ்டன்ஸா இல்லை ஓப்பன் யூனிவர்சிட்டி அப்படின்றத பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய பர்சன்டேஜ், உங்களுடைய மார்க் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இயரில் மார்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மார்க்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 750க்கு இவங்க ஒரு சம்திங் எடுத்திருக்காங்க. ஸோ அதை என்டர் பண்ணிவிட்டு × 100 போட்டோம்னா நமக்கு இந்த டீட்டெயில்ஸ் இந்த பர்சன்டேஜ் வந்துடும். நெக்ஸ்ட் இங்கே தெரியக்கூடிய செக் பாக்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு டிக் ஆயிடும். நெக்ஸ்ட் எக்ஸாமினேஷன் பார்ட்டிகுலர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க.
எக்ஸாமினேஷன் பர்டிகுலர்ஸுக்கு கீழே எக்ஸாமினேஷன் சென்டர் ப்ரிஃபர்ட் பை டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து டெட் 1 எழுத விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் அந்த டிஸ்ட்ரிக்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்க மேல ஏதாவது கிரிமினல் கேஸ் வந்து ஃபைல் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ நோனா நீங்க நோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் யாருக்கும் இருக்காது. எஸ்ன்னா அது என்ன ஸ்டேட்டஸ், பெண்டிங்கா, ரிஜிஸ்டரா, இல்ல பனிஷபிளா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ இது மேக்ஸிமம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நோ தான் வரும். ஸோ அதனால நோ நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா, ஸோ உங்களை அதாவது டிஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ஏதாவது ஒரு காரணத்துக்குனால வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபைட் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு நீங்க அப்ளை பண்ணும்போது ஃபுல்லாவே இங்கிலீஷ்ல இருக்கும். உங்களுக்கு தமிழ்ல வேணுனாலும் நீங்க தெரியும் தமிழை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தமிழ் சேஞ்ச் ஆயிரும். தேர்வு மையம் முன்னுரிமை மாவட்டம் பாருங்களேன். தங்களுக்கு எதிராக குற்ற வழக்கு ஏதேனும் பதியப்பட்டுள்ளதா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் வேறு ஏதேனும் நிறுவனத்தால் தற்காலிகமாகவோ அல்லது நிரந்தரமாகவோ தேர்வு எழுதவோ தேர்வு செய்யப்படவோ தகுதி நீக்கம் செய்யப்பட்டவரா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து மேக்ஸிமம் இல்லைன்னு தான் நமக்கு வரும். இருந்துச்சு அப்படி எஸ்னா நீங்க அதுக்கான ரீசன் என்ன காரணத்துக்காக அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. பெர்மனண்டாவா, ஸ்பெசிபிக் பீரியடோ, குறிப்பிட்ட வருஷம் வரைக்கும் நீங்க வந்து எக்ஸாம் எழுதக்கூடாதுன்னு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ இது எல்லாருக்குமே மேக்ஸிமம் நோ. ஸோ இதுவும் நோன்னு தான் வரணும், இதுவும் நோன்னு தான் வரணும், நமக்கு இதுவும் நோன்னு தான் வரணும். நெக்ஸ்ட் மேல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க எந்த டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்றீங்க எக்ஸாம் எழுத அப்படின்றத நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க 300 அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் இந்த செக் பாக்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இப்போ தான் நீங்கள் வந்து உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணணும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கேபிக்குள்ள இருக்கணும், என்ன ஃபார்மெட்டில் இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய சிக்னேச்சர் அது ஒவ்வொன்றுக்குமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு ஃபைல் சைஸும் அண்ட் ஃபார்மெட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஒவ்வொன்றுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஃபோட்டோ, நெக்ஸ்ட் ஒன் சிக்னேச்சர், உங்களுடைய சைன், நெக்ஸ்ட் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எஸ்எஸ்எல்சி அண்ட் 12th, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டிடிஎட் அதாவது டீச்சர் ட்ரைனிங்கான மார்க் ஸ்டேட்மெண்ட், அடுத்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் சர்டிஃபிகேட் ஆர் டிசி லாஸ்ட் ஸ்டடிடு காலேஜ் ஆர் இன்ஸ்டியூஷன் நீங்கள் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வச்சிருந்தாலும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் லாஸ்ட்டாக படித்த இன்ஸ்டியூஷன்ல இருந்து டிசி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதுவே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லேட்டஸ்ட் கேரக்டர் சர்டிஃபிகேட் அது வந்து பார்த்தீங்கன்னா கெஜெட்டட் ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் வந்து வாங்கியிருக்கணும். நெக்ஸ்ட் ஃபோட்டோ ஐடி கார்டு, ஆதார், டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட் இதெல்லாம் நீங்கள் வந்து அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அப்லோட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து இதெல்லாமே ஃபோட்டோஸாவோ அல்லது டாக்குமெண்ட்ஸாவோ ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோட்டோஸும் அந்த சிக்னேச்சரும் நீங்கள் இமேஜாக வந்து கேப்சர் பண்ணி மொபைலில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு வாட்ஸ்அப் வெப் மூலமாக உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு வந்து இந்த மாதிரி சென்ட் பண்ணிக்கோங்க. சென்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைனா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அல்லது உங்களுடைய மெயிலுக்கு வந்து இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அனுப்பிடுங்க. எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படின்ற பற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட் அப்ளிகன்ட் ஃபோட்டோ அதுக்கு நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஃபைல் சைஸுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ சூஸ் டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபோட்டோஸை வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கு இங்கே சூஸ் டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஸோ உங்களுடைய ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துருங்க. ஓப்பன் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் ஃபோட்டோஸ் வந்து இங்கே வந்துடும் வியூ ஃபைல்ஸ்க்கு நேரம். நெக்ஸ்ட்டு கிளிக் ஹியர் டு அப்லோடை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வந்து அப்லோட் ஆயிடும். ஃபைல் சைஸ் அதாவது உங்களுடைய ஃபோட்டோஸ் வந்து 40 கேபிக்கு மேலே இருந்துச்சுன்னா ஸோ அடிஷனலாக ஒரு டேப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரீசைஸ் இமேஜ் ஆன்லைன் அப்படின்னு என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா லிங்க் வரும். அதில் ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய ரெடியூஸ் இமேஜஸ் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா செலக்ட் இமேஜ் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ ஆல்ரெடி உங்களுடைய மொபைலுக்கு வாட்ஸ்அப் வெப் மூலமாக உங்கள் ஃபோட்டோஸை வந்து நீங்கள் ஃபஸ்ட் நீங்கள் சென்ட் பண்ணி உங்கள் ஃபோட்டோஸை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் வெப் மூலமாக இந்த ஃபோட்டோஸை வந்து சென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஃபோட்டோஸை ஃபஸ்ட் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்கள் லேப்டாப்பில் டவுன்லோட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் திரும்ப ரீசைஸ் இமேஜுக்கு வந்துருங்க. செலக்ட் இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ண வாட்ஸ்அப் இமேஜஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துருங்க. ஓப்பன் கொடுத்துட்டிங்கன்னா ஸோ ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா இது எனக்கு 34 தான் இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போ 34 இருக்குது, அதை நான் எப்படி கம்மி பண்ணுறதுன்னு பாருங்கள்.
கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்துருங்க. வந்துட்டு ஸோ அந்த இடத்துல விட்த் அண்ட் ஹைட்ன்னு இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த இடத்துல 50ன்னு என்டர் பண்ணிட்டு ரீசைஸ் கொடுங்க. இப்போ 34 இருந்தது இந்த இடத்துல பாருங்க 17 அப்படின்னு சொல்லி வந்துடும். திரும்ப டவுன்லோட் இமேஜ் கொடுத்துருங்க. டவுன்லோட் இமேஜ் கொடுத்துட்டீங்கன்னா இந்த இமேஜ் வந்து திரும்ப டவுன்லோட் ஆயிரும். இதுக்கு முன்னாடி 34 இருந்துச்சு, இப்போ பாருங்க 17 அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து உங்களுக்கு 40க்கு மேல இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க இந்த மாதிரி கம்மி பண்ணிக்கலாம். ஸோ நீங்க இந்த இடத்துல பெர்சன்டேஜ் என்டர் பண்ணும் பொழுதுமே 50லயுமே உங்களுக்கு வந்து 40க்கு மேல இருந்துச்சுன்னா நீங்க திரும்ப மறுபடியும் 45 அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணுங்க. அந்த ரிசொல்யூஷன்ஸ் அண்ட் குவாலிட்டி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் 80 அப்படின்னு சொல்லி கொடுத்து நீங்க ரீசைஸ் இமேஜ் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய போட்டோஸ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 50 கேபிக்கு மேல அல்லது 40 கேபிக்கு மேல இருந்துச்சுன்னா உங்களுக்கு 40க்கு கீழே வந்து ரீசைஸ் பண்ணிக்கலாம். பண்ணதுக்கு அப்புறமா நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு திரும்ப இந்த பேஜ் வந்து நீங்க போட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகன்ட் சிக்னேச்சருமே அதே மாதிரி நீங்க இதே மெத்தட் யூஸ் பண்ணி நீங்க ரீசைஸ் பண்ணிக்கோங்க. ரீசைஸ் பண்ணிட்டு திரும்ப மறுபடியும் அதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சிக்னேச்சருக்கு அப்லோட் பண்றதுக்கு சூஸ் டாக்குமெண்ட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஆல்ரெடி நான் வந்து ரீசைஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதனால அதை செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்துட்றேன். ஓப்பன் கொடுத்தோன்னே சிக்னேச்சர் வந்துடும். திரும்ப கிளிக் ஹியர் டு அப்லோட கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்னேச்சர் வந்து அப்லோட் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். இது வந்து பிடிஎஃபா தான் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. 50 கேபிக்கு சொல்லியிருக்காங்க. நீங்க இதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப்புக்கு உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை சென்ட் பண்ணிக்கோங்க. சென்ட் பண்ணி இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணிடுங்க. டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இது 348 கேபி தான் இருக்கு. அதனால டைரக்டாவே வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டவுன்லோட் பண்ணதை நீங்க திரும்ப வந்து உங்க லேப்டாப்ல சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு சூஸ் ஃபைல்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அதுக்கு நேம் கொடுத்துருங்க. இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு இந்த மாதிரி நேம் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் அதை நம்ம செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்துருவோம். ஓப்பன் கொடுத்துட்டோம்னு சொன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து நமக்கு பாருங்க வியூவும் ஆகுது. கிளிக் ஹியர் டு அப்லோட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அப்லோட் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி அதே மாதிரி சூஸ் ஃபைல்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய வாட்ஸ்அப் வெப் மூலமா உங்களுடைய எஸ்எஸ்எல்சி மார்க் ஸ்டேட்மெண்ட் சென்ட் பண்ணிருங்க. நான் சென்ட் பண்ணி வச்சிருக்கேன். செலக்ட் பண்ணிட்டு ஃபைலுக்கு ஒவ்வொன்றுக்கு நேம் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஓப்பன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு அப்லோட் கொடுத்துருவோம். இது எப்படி இமேஜ் பிடிஎஃப் கன்வெர்ட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா அடாப் ஸ்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அதுல நீங்க டைரக்டா உங்களுடைய மார்க் ஸ்டேட்மெண்ட் வச்சு போட்டோ எடுத்தீங்கன்னா அது பிடிஎஃபாவே கன்வெர்ட் பண்ணிடும். அது எப்படின்ற பத்தி ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கேன். நீங்க அந்த பிடிஎஃப் வந்து நீங்க உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு சென்ட் பண்ணி வாட்ஸ்அப் வெப் மூலமா லேப்டாப்புக்கு கொண்டு வந்துக்கலாம். அல்லது இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நான் என்னுடைய மெயில் வந்து இதுல லாகின் பண்ணிருக்கேன். மெயிலுக்கே ஒவ்வொரு சர்டிபிகேட்டையுமே நான் சென்ட் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா திரும்ப நம்ம வந்து இங்க கிளிக் பண்ணி இப்போ இங்க வந்து டவுன்லோட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சர்டிபிகேட் எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னா பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆயிரும். அதுக்கப்புறமா நீங்க வந்து லேப்டாப்ல இருந்து டைரக்டாவே நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்துருங்க. அடுத்து HSC அதாவது 12th மார்க் ஸ்டேட்மெண்ட் அப்லோட் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ பாத்தீங்கன்னா HSC வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நான் வந்து அப்லோட் பண்றேன், ஆகாது. கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்துருவோம். ஓப்பன் கொடுத்துட்டோம்னா ஃபைல் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 500 கேபிக்கு மேல இருக்குன்னு சொல்லி வந்துடும். இந்த மாதிரி 500 கேபிக்கு மேல இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா திரும்ப மறுபடியும் உங்களுக்கு ரெடியூஸ் பிடிஎஃப் சைஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்படின்ட்டு நீங்க அடிஷனலா ஒரு டேப் ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய வரும். அதுல நீங்க ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஸ்மால் பிடிஎஃப் இருக்கு பாருங்க, அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டோம்னா பிடிஎஃபே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து திரும்ப சூஸ் ஃபைல்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி அந்த பிடிஎஃப் ஃபைல்ஸோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 500 கேபிக்கு மேல இருந்துச்சுன்னா நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் ஃபைல்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அந்த HSC அதாவது 12th மார்க் ஸ்டேட்மெண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 500 கேபிக்கு மேல இருக்கு. அதை நம்ம ரீசைஸ் பண்ண போறோம். அதை எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்துக்கோங்க. HSC செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்துருங்க. ஓப்பன் கொடுத்துட்டீங்கன்னா அது 610 கேபி இருக்கு. அதனால வந்து அப்லோட் ஆகாது. நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா ரெடியூஸ் பண்ண போறோம். இந்த இடத்துல கம்ப்ரஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஒர்க் ஆயிட்டு இருக்கு. அதாவது 610 கேபி இருந்த 12th மார்க் ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நமக்கு 206 கேபி வந்துருச்சு. திரும்ப டவுன்லோட் கொடுத்துருங்க. டவுன்லோட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். இங்க நீங்க டவுன்லோட் கொடுத்தோடனே மேல வந்து டவுன்லோட் ஆயிரும். இப்ப பாருங்க 201 கேபி தான் இருக்கு. இப்ப நீங்க வந்து இதை அப்லோட் பண்ணிக்கலாம். இப்ப திரும்ப மறுபடியும் சூஸ் ஃபைல்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க HSC கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்துருங்க. ஓப்பன் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு
12th மார்க் ஸ்டேட்மெண்ட் வந்து அப்லோட் ஆயிரும். திரும்ப கிளிக் ஹியர் டு அப்லோட செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு டிடிஎட் அதாவது டீச்சர் ட்ரைனிங்கான கன்சாலிடேட்டட் மார்க் ஸ்டேட்மெண்ட்டை வந்து அதாவது ஃபைனல் செமஸ்டர் அல்லது வந்து ஃபர்ஸ்ட் செமஸ்டர் அண்ட் செகண்ட் செமஸ்டர் ரெண்டுமே நீங்கள் வந்து கம்பைன் பண்ணி உங்களை ஏற்ற சொல்லியிருப்பாங்க. அது 250 KB தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ திரும்ப சூஸ் ஃபைல்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதுவுமே பார்த்தீங்கன்னா எனக்கு 700 KBக்கு மேலே வந்துச்சு. நான் திரும்ப இதே மாதிரி ரெடியூஸ் பிடிஎஃப் சைஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்து தான் நான் கம்ப்ரஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஃபைல் சைஸை வந்து ரீசைஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ திரும்ப மறுபடியும் இப்போ பார்த்தீங்கன்னா டிடிஎட் நான் ஓப்பன் பண்ணுறேன், ஆகாது பாருங்கள். ஃபைல் சைஸ் வந்து அதிகம் சொல்லும் பாருங்கள். ஃபைல் சைஸ் வந்து 893 KB இருக்குது. நான் இதே மாதிரி ரெடியூஸ் பண்ணிட்டேன். ரெடியூஸ் பண்ணதை திரும்ப நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். சூஸ் டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நான் வந்து ரெடியூஸ் பண்ணி வச்சுருக்கேன். டிடிஎட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துட்றேன். ஸோ திரும்ப கிளிக் ஹியர் டு அப்லோட் கொடுத்துருவோம். கொடுத்துட்டோம்னு சொன்னால் ஸோ அதுவும் அப்லோட் ஆயிடுச்சு. திரும்ப கான்டாக்ட் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அப்லோட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா டிசி லாஸ்ட்டாக நீங்கள் ஸ்டடி பண்ண காலேஜிலேருந்து கொடுத்து டிசியை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி லேட்டஸ்ட்டு கேரக்டர் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. கெஜெட்டட் ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் கிரீன் இங்க் ஆஃபீஸர்கிட்ட வந்து நீங்கள் வந்து சைன் வாங்கி அப்லோட் பண்ணணும். ஸோ திரும்ப சூஸ் ஃபைல்ஸை கிளிக் பண்ணி அதையும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிடுங்க. ஸோ நான் வந்து கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வச்சிருக்கேன். ஸோ அதனால் அதை நான் செலக்ட் பண்ணிட்டு அப்லோட் கொடுத்துட்றேன். திரும்ப லேட்டஸ்ட் கேரக்டர் சர்டிஃபிகேட் அதையும் நம்ம அப்லோட் பண்ணணும். ஸோ அது ஒரு கிரீன் இங்க் சைன் பண்ணக்கூடிய கெஜெட்டட் ஆஃபீஸர்கிட்ட நம்ம வாங்கணும். ஸோ அதையும் நீங்கள் வாங்கி அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்துடுங்க. நீங்கள் ஒவ்வொன்றும் அப்லோட் பண்ண நீங்கள் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் வந்து வியூ ஃபைல்ஸில் பார்த்துக்கலாம். ஃபோட்டோஸ், சிக்னேச்சர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிளிக் பண்ணி வியூ பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். வியூவை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கரெக்டானதான் அப்லோட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கரெக்டாக தான் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா SSLC. ஸோ அதுக்கு நேரம் வியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ண சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ ஐடி கார்டு, ஆதார், பேன் கார்டு, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ் ஏதாவது ஒன்று அப்லோட் பண்ணிக்கலாம். நான் வந்து பேன் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ திரும்ப அப்லோடு சூஸ் ஏ டாக்குமெண்ட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி உங்களுடைய ஆதார் அல்லது பேனை வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்ற பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதாவது அடாப்ட் பண்ணி நீங்கள் வந்து இமேஜை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். திரும்ப அந்த கிளிக் ஹியர் டு அப்லோட நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் ஆயிரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணியாச்சு. ஃபோட்டோஸ் அண்டு எல்லாமே நம்ம வந்து அப்லோட் பண்ணியாச்சு. அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல இன்னும் வியூ வரல. வியூவை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். கரெக்டாக தான் அப்லோட் பண்ணியிருக்கோமாண்டு. கரெக்டாக தான் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இங்கே தெரியக்கூடிய செக் பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு திரும்ப மறுபடியும் நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ நமக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரிவ்யூ வரும். ஸோ உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் நம்பர் எல்லா டீட்டெயில்ஸுமே வரும். விண்ணப்ப எண், தேதி, அப்ளிகன்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். இந்த மாதிரி வரும். ஸோ ஒன்ஸ் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஒன்ஸு செக் பண்ணிடுங்க. செக் பண்ணிவிட்டு ஸோ டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணியிருக்கீங்க, என்னென்னலாம் நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸும் கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ தேர்வு கட்டணம் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ மேலே தெரியக்கூடிய டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா செக் பாக்ஸை ஃபுல்லாக நீங்கள் இங்கே தெரியக்கூடிய செக் பாக்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு அவங்க கொடுத்துருக்கத ஒன்ஸ் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்படி ஒவ்வொரு செக் பாக்ஸையும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்துடுங்க. வந்துட்டு ஃபைனலாக கீழே தெரியக்கூடிய ஐ கன்ஃபார்ம் த எபோ அப்படின்னு இருக்கு பாருங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இப்படி வரும். இல்லை ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ண விரும்புகிறீங்கன்னா நோ ஐ வாண்ட் டு செக் த டீட்டெயில்ஸ் அகேன்றதை கிளிக் பண்ணிவிட்டு
பேக் டு எடிட் இருக்கு பாருங்க, அங்கே கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஒவ்வொரு டீட்டெயில்ஸையும் வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து செக் பண்ணிடுங்க. அது பேக் டு எடிட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த மாதிரி இருக்கும். ஒவ்வொன்றா நீங்கள் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு கூட செக் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், எல்லாமே க்ரீன் கலர் டிக்காக இருக்கும். ஒன்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ளீட்னு இருக்கும். அதாவது ப்ரிவ்யூ அண்ட் கன்ஃபர்மேஷன் மட்டும் நம்ம இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் திரும்ப ஒவ்வொன்றா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கன்னா, இங்கே கிளிக் பண்ணி உங்களுடைய நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்கீங்களா ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு திரும்ப மறுபடியும் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. திரும்ப மறுபடியும் இப்படி ஒவ்வொன்றையும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டை கொடுத்துட்டு ஃபைனலாக அந்த லாஸ்ட் பேஜ் வந்துடுங்க. இதில் தவறுகள் இருந்துச்சுன்னா நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி ஒவ்வொரு பேஜாக நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக எல்லாம் கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு திரும்ப ப்ரிவ்யூ வந்துடும். ஸோ ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. திரும்ப எல்லாமே ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தேர்வு கட்டணம் 300 செலுத்தணும் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த தெரியக்கூடிய செக் பாக்ஸ் எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. அதை ஒன்ஸ் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. தமிழ்லையும் கொடுத்துருப்பாங்க, ஆங்கிலத்திலையும் கொடுத்துருப்பாங்க. ரீட் பண்ணி பார்த்துட்டு திரும்ப மறுபடியும் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்துடுங்க. ஒரு 11 கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் திரும்ப இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி எஸ் ஐ அக்ரி டு ப்ரொசீட் கேட்கும். ஸோ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு திரும்ப மறுபடியும் எஸ் அக்ரி டு ப்ரொசீடை கிளிக் பண்ணிவிட்டு ஐ அக்ரி டு ஃபைனல் சப்மிஷன் மை ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப உங்களுக்கு இந்த மாதிரி பேஜஸ் வரும். திரும்ப கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. வந்துட்டு திரும்ப மறுபடியும் இந்த டெக்ளரேஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்மை செலக்ட் பண்ணிவிட்டு திரும்ப எஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. திரும்ப எஸ்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. திரும்ப அக்ரி டு ஃபைனல் சப்மிஷன் மை ஆன்லைன் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்துட்டு டெக்ளரேஷனை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு பேமெண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து பேப்பர் 1க்கு ஒரு 300 வந்து நம்ம பே பண்ணுற மாதிரியே சொல்லியிருப்பாங்க. செலக்ட் பேமெண்ட் கேட்டகரியை கிளிக் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் கேட்வே பேமெண்ட் டைப்பை கிளிக் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ கிரெடிட் கார்டா, டெபிட் கார்டா, நெட் பேங்கிங்கா, நெஃப்டா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நெட் பேங்கிங் எஸ்பிஐ மூலமாக கட்டலாம். அண்ட் நெட் பேங்கிங் ஆதார் மூலமாக நெஃப்ட் மூலமாகவும் கட்டலாம்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்து உங்களுக்கு அடிஷனலாக ஃபீஸஸ் வந்து எதுவும் கிடையாது, 300 மட்டும்தான். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் கிரெடிட் கார்டு வச்சுருந்தாலும் அதன் மூலமாகவும் பே பண்ணலாம், டெபிட் கார்டு மூலமாகவும் பே பண்ணலாம், நெட் பேங்கிங் மூலமாகவும் நீங்கள் வந்து பே பண்ணலாம். ஸோ நான் வந்து அதர் பேங்க்கில் நெட் பேங்கிங் வச்சிருக்கனால அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதை செலக்ட் பண்ணோம்னா நமக்கு அடிஷனலாக ஒரு 25 rupees வந்து சர்வீஸ் சார்ஜஸ் வந்து பிடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் ப்ரொசீட் டு பேவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு திரும்ப மறுபடியும் உங்களுக்கு வந்து பே நவ் ஒன்ஸ் சப்மிட் அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நெட் பேங்கிங்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு யூபிஐயுமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நெட் பேங்கிங் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இந்தியன் ஓவர்சீஸில் வச்சுருக்கேன். ஸோ அதனால் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இண்டிவிஜுவல் லாகினை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஐஓபி இந்தியன் ஐஓபி பேங்க்குக்கான நெட் பேங்கிங்கான யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு லாகினை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அக்கௌண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பின்னை என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபண்ட்ஸ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் நீங்கள் நெட் பேங்கிங்க்கு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஃபண்ட்ஸ் கொடுத்துருங்க. சக்ஸஸ் ஆயிடுச்சு. பேமெண்ட் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு. டிஆர்பிக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க.
ஸோ நமக்கு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்துருச்சு. நெக்ஸ்ட் அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. நெக்ஸ்ட் பேக் டு டாஸ்க்போர்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ வியூ அப்ளிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பிரிண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது பேப்பர் 1க்கு நம்ம அப்ளை டிஎன் டெட் பேப்பர் 1க்கு அப்ளை பண்ணதுக்கான பிரிண்ட் அவுட். ஸோ இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் மேலே தெரியக்கூடிய லாக் அவுட்டை கிளிக் பண்ணி லாக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் எப்படி பேப்பர் 2க்கு அப்ளை பண்ணுறது அப்படின்ற பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ டீச்சர்ஸ்.